இந்த உலகத்துல நாம தினமும் சாப்பிடும் பழங்கள் சாதாரணமா தோன்றலாம். ஆனால் ஒரு சில பழங்கள் லட்ச ரூபாய் விலைன்னு சொன்னா நம்புவீங்களா? இது உங்கள் ஜிகே தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஹெலிகன்ஸ் பைனாப்பிள். 18ஆம் நூற்றாண்டில் பைனாப்பிள் வைத்திருப்பது வெல்த் மற்றும் ராயல்டியின் சிம்பலாக கருதப்பட்டது. ஆனால் இங்கிலாந்தின் குளிர் காலநிலை அதற்கு சாதகமாக இல்லை. பைனாப்பிளை சாதாரணமாக வளர்க்க முடியவில்லை. அதனால் பைனாப்பிள் பிட் என்ற சிறப்பு அண்டர் கிரவுண்ட் கிரீன் ஹவுஸ்களை உருவாக்கினார்கள். அதில் குதிரை சாணம் மற்றும் வைக்கோல் பயன்படுத்தி இயற்கையான ஹீட் உருவாக்கி டிராபிக்கல் சூழலை உருவாக்கினார்கள். இதனால் பைனாப்பிள் வெற்றிகரமாக வளர்ந்தது. இன்றும் லாஸ்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஹெலிகனில் அந்த பழமையான பைனாப்பிள் பிட்ஸ் பிரிசர்வ் செய்து வைத்துள்ளார்கள். அந்த ஒரு பைனாப்பிளின் விலை 1,00,000 ரூபாய் வரை மதிப்புடையது. தாயோ த தமாகோ மேங்கோஸ். உலகின் மிக எக்ஸ்பென்சிவ் மேங்கோவாக கருதப்படும் இது ஜப்பான் நாட்டின் மியாசாகி பகுதியில் வளர்க்கப்படுகிறது. தாயோ த தமாகோ என்பதன் அர்த்தம் சூரியனின் முட்டை என்பதாகும். ஆழமான சிவப்பு நிறமும் மிக அதிக இனிப்பு சுவையும் கொண்ட இது குறைந்தது 350 கிராம் எடை இருக்க வேண்டும். மிக உயர்ந்த தரம் உள்ள மேங்கோகளில் 10% மட்டுமே இந்த பிராண்டாக தேர்வு செய்யப்படும். இப்படி பல ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி செக் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்படுகிறது. லக்ஸரி ஃப்ரூட்டாக கிஃப்டாக கூட கொடுக்கப்படும் இந்த மாம்பழத்தின் விலை 1 கிலோ 3 லட்சம் வரை விற்கப்படுகிறது. டென்சுகே வாட்டர்மெலன். முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும் கோடுகள் அற்ற இந்த தர்பூசணி ஜப்பானின் ஹொக்கைடோ பகுதியில் மட்டுமே வளர்க்கப்படுகிறது. வருடத்திற்கு மிக குறைந்த அளவில்தான் கிடைக்கும் இதன் சுவை மிகவும் இனிப்பு மற்றும் ஜூசியாக இருக்கும். அதனால் ஜப்பானில் இந்த பழத்தையும் லக்ஸரி கிஃப்டாக கொடுக்கிறார்கள். குறைந்த உற்பத்தி, மிக உயர்ந்த தரம். ஜப்பானின் பழங்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள மோகத்தால் இதன் ஒரு பழத்தின் விலை 5 லட்சம் வரை மதிப்பை பெறுகிறது. ரூபி ரோமன் கிரேப்ஸ். ஜப்பானிலிருந்து மேலும் ஒரு பழம். இந்த திராட்சை இஷிகாவா பகுதியில் மட்டும் ஸ்பெஷல் கேருடன் வளர்க்கப்படுகிறது. ஜப்பானில் ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி செக் செய்யப்படும். பெர்ஃபெக்ட் இல்லாதது மார்க்கெட்டுக்கு வராது. ஒவ்வொரு திராட்சையும் பிங்பாங் பந்து அளவு பெரியதாக இருக்கணும். ஒரு பஞ்சில் பொதுவாக 24 கிரேப்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு கிரேப் வெயிட் மினிமம் 20 கிராம்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு குலையும் பெர்ஃபெக்ட் ஷேப், சைஸ், கலர்ல இருக்கணும். கிங் ஆஃப் கிரேப்ஸ் என்று அழைக்கப்படும் இதன் விலை ஒரு பஞ்ச் கிரேப்ஸ் 10 லட்சம் வரை விற்கப்படுகிறது. யுபாரி கிங் மெலன். ஜப்பானின் யுபாரி நகரில் மட்டும் வளர்க்கப்படும் இந்த முலாம்பழம் மிக குறைந்த அளவில்தான் உற்பத்தி செய்கிறார்கள். ஒரு தாவரத்தில் ஒரு பழத்தை தான் வளர விடுவார்கள். இதன் ஷேப் பெர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணும். இதன் அவுட்டர் நெட் பேட்டர்ன் ஃப்ளாலெஸ் ஆக இருக்கணும். சின்னதா டிஃபெக்ட் இருந்தாலும் ரிஜெக்ட் செஞ்சிடுவாங்க. பெரிய பிசினஸ் டீல்ஸ், வெட்டிங்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் பரிசு பொருளாக கொடுக்கப்படுகிறது. ஏலம் விடப்பட்டதில் இந்த ஒரு பழம் மட்டும் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ரேரிட்டி, பெர்ஃபெக்ஷன் மற்றும் யுனிக்னஸ் இருந்தா ஒரு சாதாரண பழம் கூட மதிப்புமிக்கதா ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி மக்களே.